திடீரென்று மரணித்து போனால் இந்த தொழுகை தானே என் கபருக்குள் எனக்கு துணையாக வர வேண்டும், என் மஹ்ஷரில் எனக்கு சாட்சியாக வர வேண்டும், என் நன்மைகளின் தட்டை அதிகரிக்க வேண்டும், என் சுவனத்தை திறவுகோலாக வந்து நிற்க வேண்டும். எல்லாவற்றையும் செய்துவிட்டு சுவனத்திற்கான திறப்பை தொலைத்தவர்களாக அல்லவா இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானம் விளங்கவில்லையே சகோதரர்களே. தொழுகை இல்லை என்றால் இஸ்லாம் காபிர் என்கிற பெருமானம் கூட விளங்கவில்லையே. தொழுகை இல்லை என்றால் வேண்டும் என்று ஒரு நேர தொழுகையை அது கடமை என்று தெரிந்தும் தொழுவோம் பிறகு தொழுவோம் பிறகு தொழுவோம் என்று அவன் தவறிய நிலையில் அடுத்த வக்து நுழைந்து விடுமாக இருந்தால் அதற்கு தௌபா செய்யாமல் அவன் மரணித்து போனால் இந்த பூமியில் இறை நிராகரிப்பாளனாக வல்லவா மரணித்து போகிறான். எத்தனை தொழுகைகளை கடந்திருப்போம் சகோதரர்களே, எத்தனை சுபுகளை கடந்திருப்போம். இன்றைய நாள் இந்த பள்ளியில் இருக்கிற நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள் சகோதரர்களே, இன்று சுபகு தொழுகைக்கு இந்த பள்ளிவாசலுக்கு ஜமாஅத்தோடு அல்லது பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலில் ஜமாஅத்தோடு தொழுகையை நிறைவேற்றி விட்டுத்தான் இந்த சபையில் இருக்கிறேன் என்று சொல்கிற எத்தனை சகோதரர்கள் இந்த சபையில் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. கவலை வரவில்லையா? இந்த நேரம் மௌத்தாகினால், இன்றைய நாள் மௌத்தாகினால் சுபகு தொழுகையை வீணாக விட்ட ஒரு குற்றம் வரும் அல்லவா? அல்லாஹ் விசாரிப்பான் அல்லவா? அல்லாஹ்வுடைய தண்டனை கிடைக்கும் அல்லவா?